முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 2 முறை எக்மோ பரிசோதனை செய்து இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களில் அடைப்பு உள்ளதா என மருத்துவர்கள் குழு பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர். செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக ஓமந்தூரார் பொன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா, வேறு இடத்தில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்றும் பரிசோதனைகள் மேற்கொண்டு வருகின்றனர். ECG இரத்த நாளங்களில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய இரத்த பரிசோதனைகள், 2 முறை எக்மோ பரிசோதனைகள் என இருதயவியல் பரிசோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதயவியல் மூத்த மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையிலான மருத்துவ குழு செந்தில் பாலாஜியை கண்காணித்து வருகின்றனர். அடுத்த கட்ட சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்கள் குழு செவ்வாய்க்கிழமை முடிவு செய்ய உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அவரது சார்பில் வாதிடப்பட்டது. பண மோசடி வழக்கில் ஜாமீன் கோரும் மனுவை நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள மனுதாரர் கடந்த 13 மாதங்களாக சிறையில் இருக்கும் நிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகும் விசாரணை தொடங்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாதங்களை தொடரும் வகையில் விசாரணையை நாளை புதன்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.